இப்போ ஐ திங்க் தி ஹோல் ஐடியா பிஹைண்ட் மேரேஜ் முந்தி இருந்ததுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நடிப்பு அந்த மாதிரி. பட் ஐ திங்க் வி ஹேவ் a lot of examples today. இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நடிக்கிறாங்க. So I don't think that is a barrier. But நான் வெஜிடேரியன் பண்ணும்போது மஷ்ரூம், பன்னீர் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவேன். சொல்ல முடியாது. பட் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவேன். பட் இந்த தடவை லைக் அப்பா, நான் ஊருக்கு போன போது அப்பா காஃபி சாப்பிடுவாரு. பட் ஈவினிங் டைம்ல நான் டீ போட்டு தரேன் அப்படின்ட்டு நான் மசாலா டீ, நல்ல மசாலா டீ போட்டு கொடுத்தேன். அன்னில இருந்து என் மசாலா டீ தான் அவர் சாப்பிடுவாரு. நான் அப்ராட்ல ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் பண்ணேன், ஒரு செமஸ்டர் மட்டும்தான் பண்ணேன். இன்ஃபேக்ட் வீட்டுல வந்து அக்கா வந்து யூஎஸ் போயிட்டாங்க. அக்கா வந்து யூஎஸ் போய் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணாங்க, அனிமேஷன் எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஷீ ஆல்சோ, அவங்களும் வந்து அப்பத்துல இருந்தே பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. சோ ஆனா எனக்கு வந்து நம்ம இங்கேயே இருக்கணும், நம்ம நடிக்கணும், இங்கேயே இருக்கணும், நம்ம எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இது இருந்தது. நான் யூஎஸ் போய் படிச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் இங்கதான் இருக்கணும், படிப்பு ஒண்ணு சைட்ல ஏதோ ஒண்ணு படிச்சோன்னு இருக்கணுங்கிறதுக்காக படிக்கணுமே தவிர நம்ம எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிற ஆட்டிடியூட் எப்பவுமே இருந்துச்சு. சோ அதனால நான் வந்து ஆக்சுவலா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா யூஎஸ் போறதுக்கு, சாட் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபெயில் ஆயிட்டேன். டிம்கி கொடுத்துட்டேன், வேணாட்டே ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ வீட்டுல 2 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். சோ வீட்டுல வந்து சரி ஓகே, இந்த பொண்ணுக்கு இருக்கலாம், யூஎஸ் எல்லாம் செட் ஆகாது, இங்கே படிச்சிருக்கான். நான் அப்படியே ஆப்போசிட், நான் யூஎஸ் எல்லாம் போல, நான் வேணாட்டே இங்கே இருக்கணும்ட்டு. பட் யா அகேன் there was a passion behind that. நான் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, அமிதாலையும் அதுல ஒரு ரீசன் இருக்கு. நைக்கி ஜாலியா இருக்கா. ஐ திங்க் இப்ப அவனோட பெஸ்ட் டைம் நினைக்கிறேன். நிறைய ஐ திங்க் சேர்ந்தாப்புல ஆல்மோஸ்ட் மார்ச்ல இருந்து கூடவே இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருப்பான், நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருப்பான், என் கூடயே வெளியில வருமா, நான் எங்க போனாலும் என் கூடயே தான் இருப்பான். ஸோ ஹீஸ் ஹேவிங் a ball of a time. So ஒரே நிமிஷம், yes yes please, உங்களுக்காக நைக்கிய கூட்டு வர சொல்லிருக்கேங்க, காட்டு. வரட்டும் அவரு. வருமா, வராரா? வரான். வாடா சிங்க குட்டி நைக்கி வா. ஹாய் சொல்லு. ஏய் ஹாய் நைக்கி. வா, ஏதோ ஸ்டார் பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு பாப்புலர் ஆக்கிட்டீங்க அவரை. இதுதாங்க நம்மளுக்கு பொழுதுபோக்கே. விடவே மாட்டீங்களா நீங்க அவரை? எப்போ வந்தாரு உங்க லைஃப்ல அவரு முதல்ல? ஐ திங்க் 2 வருஷம் என் பர்த்டேக்கு 2 வருஷம் முன்னாடி இருந்த என்னோட பர்த்டே 2018 பர்த்டேல. அவன் பர்த்டேவும் வந்து செப்டம்பர் 2 அன்னைக்கு, பவன் கல்யாண் சார் பர்த்டே அன்னைக்கு. எப்படி வச்சீங்க அந்த நைக்கிங்கிற பேர்? எப்படி வச்சீங்க? நைக்கி எனக்கு வந்து ஜென்ரலா இப்போ டாக்ஸுக்கு வந்து இப்ப வைப்பாங்களே ஜிம்மி, பிரவுனி, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஏதோ ஒண்ணு வித்தியாசமா ஒரு பிராண்ட் ஏதோ ஒண்ணு இருக்கணுமே அப்படின்னு நினைச்சேன். சோ ஐ தாட் நைக்கி அப்படின்னு கூப்பிட்டேன். திரும்பினா அப்படியே வச்சுட்டேன். பாட்டி பயங்கர என்ன சொல்றது, லைக் அவங்கள பாக்கும்போது அவங்க ஏஜுக்கு அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நம்மலாம் என்ன பண்றோம் ஒண்ணுமே இல்ல, இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டதை தாண்டி ஒண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சோ அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சோ எனக்கு பாட்டி தான். பாட்டி